விஜயன்மன் கல்லானை மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கி நம்மளோட ஒத்தக்கடை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கடை பகுதியில் ஒரு 300 குடும்பங்களுக்கு மேலே மீனாட்சி நகர் அப்துல் கலாம் தெருவில் வசிக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் முழுக்க சாக்கடைகள் எல்லாமே சூழ்ந்து கழிவுநீர் வெளியேற முடியாத எல்லா பக்கமே லாக் ஆகிருக்கு. ஸோ மக்கள் அதை குடிக்கிற தண்ணீரில் முதற்கொண்டு அது கலக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கோரிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்று போய் நாங்கள் போய் நேரடியாக பார்த்தோம். அந்த பகுதியை சுற்றி வீடுகள் எல்லாமே சாக்கடையால் சூழ்ந்துருக்கு. கொசு அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதோட முக்கியம் என்னென்னா நல்ல தண்ணி, அந்த போர் தண்ணியில் அது கலந்துருது. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியில் கலந்து கீழே போரில் கலந்து மேலே நமக்கு குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிருக்காங்க. ஸோ நிறைய குழந்தைகள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. அந்த பகுதியில் சொந்தக்காரங்க வந்தால் கூட ஒரு 2 days தங்க முடியாத நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இதை 4-5 வருஷமாக கோரிக்கை மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ நம்மளோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்றைக்கி நம்ம கலெக்டர் மேடத்தை பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் சார்ந்த பணிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற முறையில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது சட்ட ரீதியாக அம்மாட்ட முதல்ல இன்றைக்கி மனு நாள்ன்றதுனால கலெக்டர் மாட்ட மனு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஆட்சியர் என்ன நடவடிக்கைன்னு சொன்னார். இப்போ அதே மாதிரி இந்த பகுதியில் மக்கள்னால தான் இந்த பகுதி சுகாதாரமற்ற மாறி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை சார், மக்கள் இப்படி குப்பையை வீட்டுக்குள்ளேயே கொட்ட முடியாதுல்ல. குப்பைன்றது வெளியே தானே கொட்டணும். அதுதானே நம்மளோட கவர்மெண்ட்டு கார்பரேஷனோட வேலை தானே. நம்ம குப்பை வீட்டில் சேருதுன்னா வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப முடியும். வெளியே ஒரு குப்பை தொட்டியில் தான் போட முடியும். ஸோ அதை எடுக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கணும் இல்லையா. குப்பை அந்த பகுதி நடக்கவே முடியாத பகுதியாக தானே இருக்குது. நேரடியாக நடந்து போய் கூட அங்கே போகவே முடியாது. ஒரு வழியே இல்லை. அந்த மாதிரி கேட்டதுக்கு ஆட்சியரோட பதில் என்ன மாதிரி இருந்துச்சு? ஆள் இல்லை, இந்த மாதிரி பற்றாக்குறை இல்லை. அவங்க சொன்னாங்கல்ல சார், ஆள் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆள் இல்லைன்றது அவங்களோட பிரச்சனை. ஸோ மக்களை நம்ம எல்லாமே எளிய மக்கள் சார். எல்லாமே அங்கே இருக்கிறவங்க சில பேர் அரசு அதிகாரிகளாக இருக்காங்க. அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. சில எளிய மக்கள் இருக்கிறப்போ அவங்க நடந்து போகிறதுக்கு பாதைகள் முழுப்பின்னு அப்படி இருக்குன்றப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ குப்பைன்றது ஓகே, குப்பையை எங்கே போய் போடுவாங்க? குப்பை போடுறதுக்கு நம்ம ஒரு தொட்டி வைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நடைமுறைப்படுத்தினாங்கன்னா அதை மீறி பண்ணாங்கன்னா ஓகே. அங்கே குப்பை தொட்டிகள் எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி சேனல்ஸ் எல்லாமே அடைச்சிருக்குன்றத விட மழைக்காலத்தில் மழை தேங்கி நின்றா பரவாயில்ல. இது நார்மலாகவே சாக்கடையாகவே பச்சை கலரில் இருக்குது ஃபுல்லாகவே. நம்ம இறங்கணுன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாகவே இறங்கலாம். அவ்வளோ தூரம் சாக்கடைகள் சூழ்ந்துருக்கு. அந்த சேனல்ஸ் எதுலேயுமே போகவே இல்லை. தண்ணி எதுலையுமே மூவே ஆகலை. எல்லாமே முட்டி நிற்கிதுன்றப்ப எந்த பக்கம் இருந்து தண்ணி போகும்? அமைச்சருடைய தொகுதி அதுவே இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எதுவும் வைக்கிறீங்களா? சார், இது யாரோட தொகுதின்றதை தாண்டி நம்மளோட பகுதி மக்கள், அதை விட முக்கியமாக நீதிமன்றத்துக்கு பின்னாடி உள்ள தொகுதி சார். எத்தனையோ அது முக்கியமான பகுதி. அதை முக்கியமான அரசு அதிகாரிகள் நிறையா வாழ்கிறாங்க. இருந்தாலும் அந்த பகுதி இவ்வளோ தூரம் இருக்குது. பாவம் ரொம்ப. ஏன்னா யாரும் எடுத்து அதை கொண்டு போல பாதிக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள் மனு கொடுக்குறாங்க. ஆனால் எளிய மக்களோட மனுக்கள் பரிசீலனை செய்யப்படலை அப்படின்றதான் அவங்களோட கோரிக்கையாக இருந்தது. அதை மீறி தான் தமிழக வெற்றி கழகம் மூலியமாக இது ஒரு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அணுகுனாங்க. ஸோ நேற்று நேரடியாக பார்த்தோம். எங்களோட தளபதியோட ஆணைக்கிணங்க பொதுச்செயலாளரோட வழிகாட்டுதலில் தான் நீங்கள் போய் முதல்ல கலெக்டர்கிட்ட மனு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொடுக்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே நீதிமன்றம் மதுரை கோவில் நகரம் குப்பை நகரமாக மாறிட்டு இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த நடவடிக்கை இல்லையா சார்? அதுதான் சார். இது நம்ம முதன்முறையாக நம்ம இந்த பகுதியை போய் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த இதில் தான் பார்க்க முடியும். நான் நேரடியாக களத்துக்கு போய் நம்ம சந்திச்சதுனால இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறேன். ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி. ஸோ ஒரு தண்ணி கலக்குது, ஒரு குடிக்கிற தண்ணியில் போயிட்டு சாக்கடை கலக்குதுன்றது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். அதை நம்ம எப்படி பருக முடியும்? இல்லை 15 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ வாட்டர் வாங்கி குடிக்க முடியாது இல்லையா? அவங்களே போர் போட்டிருக்காங்க. தன்னோட போர்லேருந்தே தவிர தண்ணியே கலக்குதுன்றப்போ ஸோ அந்த நிகழ்ச்சிக்காக தான் சார் வந்திருக்கோம். அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் என்ன நேரடியாக பார்த்ததுனால இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றக்காக கலெக்டர் மேடத்திட்ட நீ கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க அதே சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் விஜய் அவர்கள் பேசினது பெரும் விவாதம் பல்வேறு கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக திரைத்துறையிலேருந்து அந்த கருணாஸ் அவர்கள் ரொம்ப இதாக பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் இல்லை, பொதுவாக எங்களோட தலைமை ரொம்ப நாகரீகமாக கையாளணும்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். காமெடி பீஸ் கருணாஸுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன். அதுவும் மதுரைக்காரன்ற முறையில். ஸோ அவர் சொல்கிறது வாங்கின தன்னோட எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றக்காக அவர் வாயில் வந்ததை பேசிட்டு போகிறாரு. அடுக்குமுடி வசனங்களை பேசி சிரிக்க வைக்க முடியும், கைத்தட்ட வைக்க முடியும். பட் இன்றைக்கி அரசியலுக்கு அவர் ஒரு வியாபாரி மாதிரி தானே. தனக்கு எங்கே என்ன கிடைக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு. இன்றைக்கி அவர் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்தியிருக்காரு. மறைந்த இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்களை வாழ்த்தியிருக்காரு. இப்போ இன்றைக்கி தமிழக முதல்வரை வாழ்த்திட்டு இருக்காரு. நாளைக்கு 2026 தமிழக முதல்வராக மக்களோட பேராதரோடு இருக்கிற எங்களோட தளபதியும் அவர் நிச்சயமாக வாழ்த்த தான் போகிறாரு. அவர் ஒரு நிரந்தரமற்ற ஒரு லெட்டிஃபைடு கட்சி தான் அவர்.
நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இது வரைக்கும் எந்த கட்சியும் நாங்கள் வந்து இது தரக்குறைவாக பேசக்கூடாதுன்னு எங்களோட தலைமை உத்தரவு. ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிற கருணாஸை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளுங்க அவர். திருவாடனை தொகுதியில் நின்று இன்னைக்கு அவரால் தொகுதிக்குள்ளே போக முடியாது. திருவாடனை தொகுதியில் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கலாம். ஏடிஎம்கில் அவர் ஜெயிச்சப்பா அன்னைக்கு கூட்டணியில் போகவே முடியல. மக்களோட அன்பை சம்பாதிக்காத காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர், மக்களோட பேராதரவை பெற்ற, மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற தளபதியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எவ்விதமான தகுதியுமே கிடையாது. அவர் திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியலில் அவர் காமெடி பீஸ் மட்டும்தான். என்றைக்குமே ஒன்று விஷயம் இருக்குது சார், படமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையாக இருக்கட்டும், மக்கள் யார் தனக்காக போராடுறாங்களோ அவங்கள தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. இன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்குற தலைவனை ஹீரோவாக பார்ப்பாங்க. அவரை பற்றி விமர்சிக்கிற எல்லாரையும் வில்லனாக தான் பார்ப்பாங்க. அதில் இவர மாதிரி ஆளுங்களை காமெடி பீஸாக தான் பார்ப்பாங்க. இவர் சினிமாவில் மட்டும் இல்லை, திரையிலையும் காமெடி பீஸ். மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட கருணாஸ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகுடம் சூடும் தலைவனை புகழ்ந்து பேசும் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அதை இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போது நாங்களும் பார்க்க போகிறோம். இதை வந்து எச்சரிக்கையாகவும் வன்மையாகவும் கண்டிக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த பூத் லெவல் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? அது சிறப்பாகவே போயிட்டு இருக்கு சார். அது தளபதியே சொல்லிட்டார் இல்லையா, ஆல்ரெடி வந்து 69,000 பூத்துக்கு நியர்பை வந்துட்டாங்க. அந்த அறிக்கை எல்லாமே பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க. விரைவில் அது சம்பந்தமாக மாநாடு நடத்தி எல்லாமே ஓப்பன் டாக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல நாளை நோக்கி காத்துட்டு இருக்கோம். ஏன்னா பூத்துக்கு தளபதி சொன்னதுக்கப்புறம் போட்டி போட்டு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் தானே போட முடியும். நம்ம வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போட்டி போட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியோட மாநாட்டில் கலந்துக்கணும். நன்றி, தேங்க்ஸ்.